அனுமிதி ஞானே வியாபார உச்சியத்தே. அனுமிதி ஞானத்துக்கு இதுதான் ஒரு வியாபாரமாக அமையிறது அப்படின்னா எது அப்படின்னா கரணம், பராமர்ஷா, வியாப்திஹி, ஹேதுன்னு ஆப்ஷன். இதில் எது கரெக்டான ஆப்ஷன்? பராமர்ஷா. அனுமிதி ஞானம் வரணும்னா பராமர்ஷா. அதுக்கடுத்தது சவிதர்க்கா சமாபத்தி உச்சியதே. சவிதர்க்கா சமாபத்தி உச்சியதே அப்படின்னு ஒரு 4 வாக்கியம் கொடுத்தா. சப்தார்த்த ஜான விகல்பைகி சங்கீர்ணா அப்படின்னு ஒன்று கொடுத்தா. சுரூப சூன்யவார்த்த சூன்யேவ அர்த்தமாத்திரம் நிர்பாதா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்தா. ஸ்ருதா அனுமான பிரசம்யாம் மன்ய விஷயா. பிரசம்யாம் அந்நிய விஷயா. இது பிரஜாபியாம் கரெக்ட். ஸ்ருத அனுமான பிரஜாபியாம் அந்நிய விஷயா அப்படின்னு ஒரு வாக்கியம் கொடுத்தா. உக்தேஷு த்ரிஷு ந காபி அப்படின்னு இந்த 3 சொல்ல ஆப்ஷன்லேயும் இல்லை ஒன்றும் அப்படின்னு கொடுத்தா. என்ன கேள்வி? சவிதர்க்காம் சமாபத்தி அப்படின்னு என்ன அர்த்தம்னா சப்தார்த்த ஜான விகல்பைகி சங்கீர்ணா. ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் ரைட். அதுக்கடுத்தது வேதாந்த சாரமத்தேன கர்மேந்திரியானாம் உற்பத்தி பவதி. கர்மேந்திரியங்கள் உற்பத்தி வேதாந்த மதானுசாரம் எது அப்படின்ட்டு ஒரு 4 ஆப்ஷன். ஆகாசாதீனாம் ரஜோ அம்சேபியா சமஸ்தேபியா அப்படின்னா அதுதான் வந்து கர்மேந்திரியங்கள் உற்பத்தி ஆகுது. 2வது ஆப்ஷன் ஆகாசாதீனாம் ரஜோ அம்சேபியா வியஸ்தேபியா அப்படின்னு 2வது ஆப்ஷன். 3வது ஆகாசாதீனாம் சத்வ அம்சேபியா வியஸ்தேபியா ஆகாசாதீனாம் சத்வாம்சேபியா சமஸ்தேபியா அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்தா. இதில் இது கரெக்டான ஆன்சர் அப்படின்னா என்ன கேள்வி? கர்மேந்திரியானாம் உற்பத்தி ஆகாசாதீனாம் ரஜோ அம்சேபியா எஸ்தேபியா ரஜோகுணத்துலேருந்து தான் உருவாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதாவது ஆப்ஷன் 2 இஸ் ரைட். நெக்ஸ்ட்டு உத்பிதா எஜேத பசுகாமா. உத்பிதா எஜேத பசுகாமா என்ன அமைச்சுக்கோ அடிக்கடி இந்த கேள்வி கேட்குறா. இத்தியத்திர உத்பித சப்தோ யாகசிய நாமதேயோ பவதி. உத்பித சப்தம் எந்த யாகத்துக்கு பின்னாடி 4 யாகம் சொல்லியிருக்கு அது அதனுடைய சப்தோ யாகசிய நாமதேயோ பவதி. எந்த யாகம் யாகத்துக்கு பேர் எதுன்னா மத்வர்த்த லட்சணாபயாத் வாக்கியபேதபயாத் தத் பிரக்ய சாஸ்திராத் தத் வியபதேசாத் இப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்தா. இதில் கரெக்ட் என்னன்னா மத்வர்த்த லட்சணாபயாத் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரைட். அடுத்தது பாவனாயாம் லிங்காதி ஞானம் கரணம் பவதி. பாவனையில் லிங்காதி ஞானம் கரணம் பவதி அப்படின்னு சொல்கிறார். அதில் 4 ஆப்ஷன் கொடுக்குறா. எது கரெக்ட் அப்படின்னா பாவனா உத்பாதகத்வேனு ஒரு ஆப்ஷன். அப்புறம் சப்த பாவனா நிவர்த்தகத்வேனு ஒரு ஆப்ஷன். அப்புறம் ஆர்த்தி பாவனா உத்பாதகத்வேன அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அப்புறம் சப்த பாவனா பாவ்ய நிர்வர்த்தகத்வேனு ஒரு ஆப்ஷன். இதில் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா சப்த பாவனா பாவ்ய நிர்வர்த்தகத்வேன அப்படிங்கிறது 4th ஆப்ஷன் இஸ் ரைட். அடுத்து சக்ஷுஷா கட பிரத்யக்ஷ கிரகணே கஹா சன்னிகர்ஷா. இப்போ சன்னிகர்ஷம் சொல்லுவோம் சம்பந்தம். கண்ணால் ஒரு கட பிரத்யத்தை பார்த்துட்டோம்னா அந்த சம்பந்தத்துக்கு என்ன பேர்? சன்னிகர்ஷம் என்னன்னு கேட்டார். அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்தார். சமவாய சம்யுக்த சமவாயா சம்யுக்த சமவேத சமவாயா விசேஷண விசேஷ்ய பாவகா அப்படின்னு 4 கொடுத்தார். இதில் எது கரெக்டான
சன்னிகர்ஷம் அப்படின்னா சம்யுக்த சமவேத சமவாயகாங்கிற மூணாவது ஆப்ஷன் இஸ் ரைட். அதுக்கடுத்து சத்காரியவாதஸ்ய சமர்த்தனே ஹேது நாஸ்தி. இது நாஸ்தி, இது ஹேத்து இல்லை. சத்காரியவாதத்தை சமர்த்தனம் பண்ணணும்னு சொன்னால் இது ஹேத்து இல்லை. என்ன இது அப்படின்னு 4 ஆப்ஷனில் அசதகரணாத், அசத் அகரணாத், சர்வசம்பவாபாவகா, சக்தஸ்ய சக்கியகரணாத், சர்வசம்பவ பாவகா அப்படின்னு போட்டோம். இந்த 4ல் எது கரெக்டான ஆப்ஷனாக இருக்க முடியும்? சத்காரியவாதத்துக்கு நிரூபிக்கிறதுக்கு ஹேத்து இல்லாமல் இருக்கிறது எப்படின்னு கேட்டால் சர்வ சம்பவ பாவகா, சர்வசம்பவ பாவகாங்கிறது தான் ஹேத்து இல்லை அப்படின்னு சொன்னார். 4th ஆப்ஷன் இஸ் ரைட். ஆர்ஹத தர்ஷனே சதுர்வித பந்தேஷு பரிகணிதோ நாஸ்தி. சதுர்வித பந்தங்களை பற்றி பேசுகிறார் இங்கே ஜெயின் தர்ஷனத்தில். அதில் இது வரல, கீழே கொடுக்கப்பட்ட ஒரு 4 கொடுத்துருக்கோம் ஆப்ஷனில். இந்த 4 வரல. என்ன வரல? பிரகிருதி பந்தகா, விஷயபந்தகா, ஸ்திதி பந்தகா, பிரதேச பந்தகான்னு ஒரு 4 பந்தம் கொடுத்தார். இந்த பந்தம் சதுர்வித பந்தத்தில் வரல ஜெயினத்தில் அப்படின்னு கேட்டார். விஷயபந்தகா, விஷயபந்தம் மாத்திரம் அதில் வரல அந்த லிஸ்ட்டில் அப்படின்னு சொன்னார். அதுதான் செகண்ட் ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆன்சர். பாணினீய சிக்ஷாயாம் அதம பாடகேஷு கோண பரிகணிதா. படிக்கிறான், பாடுறான், அதில் இருந்து அதம பாடகன்னு ஒரு பாடகன், ரொம்ப மட்டமான பாடகன் அப்படின்பா. அது பாணினிய சிக்ஷையில் போகும். பரதநாட்டிய சாஸ்திரத்தெல்லாம் சொல்லியிருக்கு. இப்படி இப்படி படிக்கிறோம், எப்படி படிக்கணும், பாடுறவா எப்படி பாடணும், தலையாடுறா எப்படி வாட்டுறா, அதுமாரிலாம் ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறா. இதில் இங்கே பாணினிய சிக்ஷாயாம், அது ஞாபகம் வச்சுக்கணும். பாணினிய சிக்ஷையில் அதம பாட்டகத்தை அதம பாட்டகம் கோன பரிகணிதா பாட்டகேஷு. அதம பாடகர்களில் யார் கீழே கொடுக்கப்பட்ட 4 பேரில் சொல்லலை அப்படின்னா அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் என்ன? பீதி, லிகித பாட்டகா, பதானி விச்சித்ய பாட்டகா, ஷீக்ரி அப்படின்னா. பீதி, கீதி அப்படின்னு ஒரு எழுத்து பாடுறோம் தான் ஒன்றும் தெரியல. லிகித பாட்டக்காக எழுதி வச்சுன்னு பாடுறோம். பதானி விச்சித்திய பாட்டக்காக பதங்களை பிரித்து பாடுறோம். ஷீக்ரி கடகடகடன்னு பாடிடுறோம். இந்த 4 பேரில் பாணினி சிக்ஷையில் எது சொல்லலை அப்படின்னா பதானி விச்சித்திய பாட்டக்கா, இந்த பாட்டக்கனை பற்றி பாணினி சிக்ஷையில் சொல்லலை. 3rd ஆப்ஷன் இஸ் ரைட். அதோ லிகிதேஷு கேந்தும வர்க்கே நாஸ்தி. இந்த கண்டம் கட்டம் எல்லாம் சொல்லுவோம். இங்கே இப்போ லிங்குவிஸ்டிக்ஸில் வந்துட்டார். அதை கேந்தும வர்க்கம்ங்கிற இந்த கேந்தும வர்க்கத்தில் எது இல்லை? கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் எது இல்லை? நாஸ்தி. ஜெர்மன் பாஷா, ரூசி பாஷா, ஃப்ரெஞ்ச் பாஷா, கிரீக் பாஷா, இந்த 4 பாஷையில் எந்த பாஷா இல்லை கேந்தும வர்க்கத்தில் அப்படின்னா ரூசி பாஷா. 2nd ஆப்ஷன் இஸ் ரைட். அப்புறம் அதோ லிகிதேஷு வகாரஸ்ய பாஹ்ய பிரயத்ன விஷயக்கம் உபயுக்ததமம் விகல்பம் சுனுத. வகாரம் எப்படி பாஹ்ய பிரயத்னதமும் உபயுக்ததமும் உபயோகித்த மாதிரி விகல்பம் எழுதியிருக்கு. அதில் ஆர்டர் கொடுத்துருக்கு. அதில் இருக்கக்கூடிய விகல்பம் எது ரைட்டுன்னு சொல்லுவோம். விபாரகா, சுவாசகா, அகோஷகா, அல்பப்பிராணகா, அப்புறம் அடுத்த 2வது ஆப்ஷன் சம்பாரகா, ஆவகா, பேஷகா, இப்படி 3, 4 கொடுத்துருக்கு. இதில் கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் 3 விபாரகா, சுவாசகா, அகோஷகா, மகாபிராணகா. அதை பார்த்து வச்சுங்க. ஆகிருதி மூலக வர்க்கீகரணே ஹிந்தி பாஷா மன்னியதே. ஆகிருதி மூலக வர்க்கீகரணம் பண்ணுற போது ஹிந்தி பாஷா சொல்லப்பட்டிருக்கு. எதில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பிரசித்த பகிர்முகி, அப்புறம்
ஸ்லிஷ்டபகிர்முகி வியோகாத்மிகா, ஸ்லிஷ்டபகிர்முகி சம்யோகாத்மிகா, ஸ்லிஷ்டாந்தர்முகி வியோகாத்மிகா அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 ஸ்லிஷ்டபகிர்முகி வியோகாத்மிகா அப்படின்னு தெரிஞ்சுன்னா போகிறோம். அடுத்த கொஸ்டின், அதஸ்தனீயானாம் யுக்மானாம் சமீச்சீனாம் தாலிகாம் சின்னுத. பொருத்தமான ஒரு குரூப்பை பிரி எடுத்துக்கொடு அப்படின்னார். 1 பாணினி, காத்தியாயனர், பதஞ்சலி, அப்புறம் அதான் ஆதித்யா, ஜெயாதித்யா. இந்த 4 பேர் ABCDயில் கொடுத்துருக்கு. டியில் தாலிகா 2 அதில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா 1 தூத்திகி விருத்திகி, பூதம், அப்புறம் வார்த்திகம், அப்புறம் ஒரு ஏதோ ஒன்று இஷ்டிகி அப்படின்னு கொடுத்துருக்கு. இந்த 4ல் எது பொருத்தமானது அப்படின்னு கேட்டால் கடைசியான ஆப்ஷன் தான் ரைட்டு. A2 B2 C4 D0 அப்படிங்கிறது. அதை பார்த்து நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அதோ லிகிதேஷு அர்த்த விஸ்தாரஸ்ய உதாரணம் நாஸ்தி. இப்போ சொல்லியிருக்கிறது அர்த்த விஸ்தாரத்துக்கு உதாரணமாக எதுவுமே இதில் சொல்லலை. எது அப்படின்னா கவேஷணா, தைலம், பிரவீணா, ஸ்ராத்தா அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இதில் ஆட்டோமேட்டிக்காக புரியும். ஸ்ராத்தகாங்கிறது தான் அர்த்த விஸ்தாரத்துக்கு உதாரணமாக இல்லை. அதுக்கடுத்தபடியாக அதோ லிகிதேஷு கா வைதிக பாஷாயாக விசேஷதா நாஸ்தி. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய 4ல் எது வைதிக பாஷைக்கு விசேஷம் இல்லை. சானுநாசிகஸ்வராணாம் பிரயோகா முதல் ஆப்ஷன், லேட் லகாரஸ்ய பிரயோகா ரெண்டாவது ஆப்ஷன், துமுன்னர்த்தே தவை பிரத்யஸ்ய பிரயோகா, அப்புறம் துவார்த்தே தவேங் பிரத்யஸ்ய பிரயோகா அப்படின்னு 4 பிரயோகம் கொடுத்துருக்கார். இதில் எது கரெக்டு? எதுக்கு வைதிக பாஷாயாக விசேஷதா நாஸ்தி அப்படின்னு சொல்கிறதுல துவார்த்தே தவேங் பிரத்யஸ்ய பிரயோகா அதுதான் நாஸ்தி. அதுதான் வைதிக பாஷாயாக விசேஷதா நாஸ்தின்னு 4th ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆப்ஷன். பாணினீய சிஷ்டானுசாரம் கஸ்ய பிராணினः துனிः ஏகமாத்திரிகவர்ணதுல்யः பவதி. ஒரு மிருகமோ ஏதோ ஒன்று இண்டிகேட் பண்ணுவார். அதில் கஸ்ய பிராணினா எந்த பிராணியினுடைய துனியானது ஏகமாத்திரிக வர்ணதுல்யா ஒரு மாத்திரா அவனுடைய வர்ணத்துக்கு துல்லியமாக இருக்கிறது எது அப்படின்ட்டு முதல்ல நகுலஸ்ய, சிக்கினா, வாயசஸ்ய, சாஷஸ்ய அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்தார். நகுலா அப்படின்னா தெரியும், கீரி. சிக்கினஹா அப்படின்னா மயூரம். வாயசஸ்ய அப்படின்னா காக்கா. சாஷஸ்ய அப்படின்னா ஸ்பெஷல் யூசேஜ் இது சாஷகா. மரங்குத்தி பறவை கழுத்தில் நீளமாக இருக்குது இல்லையா, அந்த பறவைக்கு பேர் சாஷகான்னு பேர். அதுதான் ஒன்று, அதனுடைய சொரந்தான் ஏகமாத்திரிக வர்ணத்துல்யா அப்படின்னு பாணினியம் சிக்ஷையில் சொல்லியிருக்கு. அப்போது 4th ஆப்ஷன் இஸ் ரைட் ஆப்ஷன் இன் திஸ் கொஸ்டின் ஃபார் திஸ் கொஸ்டின். தென் அதோலிகிதேஷு வைதிக பாஷா திருஷா சாது பிரயோகோ மன்னியதே. வைதிக பாஷை பிரகாரம் இங்கே சொல்ல 4 வார்த்தை கொடுத்துருக்கோம். அது சரியான வார்த்தை, அதாவது தப்பு தவறு இல்லாமல் இருக்கிற பாஷை, இலக்கண தவறு இல்லை, சாது பிரயோகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா தேவேபிஹி விஸ்வா ஏமசி உக்தாக சர்வேபி சாதவா இப்படி 4 பேர். தேவேபிகின்னு ஒரு வாக்கியம் கொடுத்துருக்கார். அது சாது பிரயோகமானு கேட்குறார். விஸ்வாங்கிறது சாதி பிரயோகமா, ஏமசி அப்படிங்கிறது சாது பிரயோகமா, இல்லை உக்தாக சர்வேபி சாதவா எல்லாமே கரெக்டு தான் அப்படின்னு சொல்லலா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். தேவேபிஹி அப்படின்னு பார்க்கலாம். பத்ரங்கர்ணேபிஹி அப்படின்பா. பத்ரங்கர்ணைஹி அப்படிங்கிறது திருத்தியா விபக்தியில்
சாதாரணமாக கிளாசிக்கல் லாங்குவேஜில் என்ன சொல்லுவோம், கர்ணகம் வாணி மத்தானுசாரேன கர்ணேபிகி கர்ணைஹின்னு தான் இருக்கணும். கர்ணேபிகிங்கிறோம் வேதத்தில் இருக்க மாரி பத்ரங்கர்ணேபி ஸ்ருணியாம தேவா. அதனால் சாது பிரயோகம் தான் வேதத்தில். அதனால் இதே மாதிரி கொடுத்துருக்கிறதுல சாது பிரயோகமாக வேத வைதிக பாஷா பிரிச்சா வேத பாஷையினுடைய பார்வையில் அப்படின்னு ஒன்று தேவேபிஹி அப்படின்னு சொன்னார். ஏமசி விஸ்வாமித்ரஹா அப்படின்னு அதுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏமசி உக்தாக சர்வேபி சாதவகா ஒன்று. இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இது சொல்லப்பட்ட அத்தனையுமே சாதுவான வார்த்தைகள் தான், பிழை இல்லாத வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சொல்லிருக்கிறதுன்னா தேவேபிஹி விஸ்வா ஏமசி இதெல்லாம் இருக்குது வேதத்தில். அதனால் 4th ஆப்ஷன் இஸ் ரைட். உக்தாக சர்வேபி சாதவகா. அதோ லிখিதேஷு பர்த்ருகிருதி மதேன துவனேகே பேத துவயம் சின்னுதா. இந்த முதல்ல சொன்ன இந்த கிரிம் மத்தானுசாரம்னு ஒன்று பார்த்தோமே, அதில் ஆப்ஷனை சொல்லிடுறேன். ஆப்ஷன் வந்து 4th ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். தாவா மாறுறது, அப்புறம் தாவா மாறுறது, தாவா மாறுறது, அவ்வளோதான். தாவா மாறுறது, தாவா மாறுறது, டாவா மாறுறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுதான் 4th ஆப்ஷன். அதுக்கு என்ன கொஸ்டின், நிம்ன நியமானுசாரேன தவர்கீய துவனீனாம் பரிவர்த்தன கிரமம் அஸ்தி. தவர்கீயம் வந்து எப்படி மாறுறது அப்படிங்கிற ஆர்டர் என்ன அப்படின்னு கேட்டு தான் இந்த 4th ஆர்டர் சொல்கிறேன். 4th ஆர்டர் இஸ் தி கரெக்ட் ஆர்டர். அதுக்கடுத்தது பர்த்ருகிருதி மதேன துவனேகே பேதத்வயம் சின்ன. துவனியினுடைய 2 விதம் என்னன்னு சொன்னோம் பர்த்ருகிருதி மத பிரகாரம். எப்படி அப்படின்னா பஷ்யந்தி வைகரின்னு ஒரு குரூப் கொடுத்தார். பிராகிருதகா வைகரி அப்படின்னு கொடுத்தார். பிராகிருதகா வைகிருத்தகா அப்படின்னு கொடுத்தார். அப்புறம் வைகரி வைகிருத்தகா அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கார். இங்கே பர்த்ருகிருதி என்ன சொல்கிறார் அப்படின்னா, பர்த்ருகிருதி மதானுசாரம் பேதத்வயம் துவனியினுடைய பேதத்வயம் என்ன அப்படின்னா பிராகிருதகா வைகிருத்தகா அப்படின்னு 2ஆக பிரித்தார். அதுக்கப்புறம் தீர்க்கஜசி இத்தனேன பவதி. தீர்க்கஜசி அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது. அந்த சூத்திர பிரகாரம் என்ன நடக்கிறது, என்ன அப்படின்னா பூர்வசவர்ண தீர்க்கா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தார். பூர்வசவர்ண தீர்க்கசிய நிஷேதா அப்படின்னு ஒரு அர்த்தம் கொடுத்தார். சவர்ண தீர்க்கம்னு எல்லாருக்கும் தெரியும். விருத்திகி ஏகாதேசகா அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அப்புறம் குணாதேச அபாவா, குணாதேசத்தினுடைய அபாவம் அப்படின்னு 4 கொடுத்தார். இதில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா தீர்க்கஜசீச்சா அப்படிங்கிறதுனால பூர்வ சவர்ண தீர்க்கசிய நிஷேதா அப்படின்னு புரிஞ்சுங்க. 2வது ஆப்ஷன் ரைட். ப்ரா ப்ளஸ் ஏஜதே இஸ் ஈக்குவல் டு பிரேஜதே இத்தியத்திர ஏகாரோ பவதி. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ப்ரா ப்ளஸ் ஏஜதே பிரேஜதே இத்தியத்திர ஏகாரோ பவதி. அது எந்த சூத்திரத்தினால வந்ததுங்கிற மாதிரி கேட்குறான். ஏகாரோ எதனால் வருது, ஆத் குணஹா சூத்திரேன குணத்வாத். அது குணமாக இருக்கிறதுனால ஆத் குணங்கிற சூத்திரத்தினால வந்ததா, விருத்திதேசி சூத்திரேன விருத்தித்வாத் விருத்தி இருக்கிறதுனால சொன்னாலா, ஏங்கி பரரூபங்கிற சூத்திரேன பரரூபத்வாத் பரரூபத்தினால வந்ததா, ஏங்கஹா பதாந்தாத் அதி சூத்திரேன பூர்வரூபத்வாத் அப்படிங்கிற ஒரு 4 கன்ஃபியூசிங்காக விஷயங்களை சொன்னால் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா ஏங்கி பரரூபம். அதான் சூத்திரேன பரரூபத்வாத் பரரூபம் வந்துட்டு ப்ர ப்ளஸ் ஏஜதே ஏங்கி பரரூபம் அப்படிங்கிற சூத்திரத்தினால இந்த ஏகாரமானது அதில் சேர்ந்து பிரேஜதேன்னு ஆச்சு. ஆப்ஷன் 3 ஏங்கி பரரூபம் சூத்திரேன அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்குங்கோ. அதுதான் ரைட்டு. அடுத்தது மாலாம் அதிக்ராந்தா அதிமாலகா அப்படின்னு வரும். இத்தியத்திர சமாச விதாயகம் வர்த்ததே. இதுக்கு மாலாம் அதிக்ராந்தா அதிமாலகா அப்படின்னு சொல்கிறோமே, இதுக்கு சமாச விதாயகமும் இருக்குது. என்னது அப்படின்னா அதுக்கு என்ன சூத்திரம்னா அத்தியாதேகா கிராந்தியாக்ரர்த்தே द्वितीयया क्रांत्याद्यर्थे क्रांत्यादि अत्ते क्रांत्याद्यर्थे द्वितीयया द्वितीयनाल வந்து அப்படிங்கிற சூத்திரம் வந்து அத்தியாதேகா குஷ்டாத்யர்த்தே द्वितीयया
அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்குது. குமதி பிராதயா ஏகவிபக்தி ச அபூர்வ நிபாத்தே. இப்படி 4-5 விஷயங்களை சொல்லி இதில் இது கரெக்டு, அதிமாலகான்னு எப்படி வந்தது, எந்த சூத்திரத்தினால சமாச விதாயகம், என்ன இந்த சமாசத்தை அதிமாலகாங்க சமாசத்தை கொண்டு வந்தது எது அப்படின்னு கேட்டால் அத்தியாதயா கிராந்தியாத்யர்த்தே த்விதீயா அப்படிங்கிற சூத்திரம். ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆப்ஷன். அதுக்கடுத்தது சப்தே வியாக்கரணே ஸ்வீகாரே மகாபாஷ்யே கா சங்கா நோத்பாதிதா ந உத்பாதிதா. சப்தே வியாக்கரணே, சப்த வியாக்கரணம், அதுக்கு என்ன ஆப்ஷன், என்ன சூத்திரம் சொன்னார், லுடர்த்தஸ்ய அனுபம பிரதாயாக தத்ர பவ இத்யஸ்ய அனுபம அனுபஷக்னாயாக தாயாக உபஷக்னதாயாக புரோக்தாதீனாம் தத்திதார்த்தானாம் அனுபபன்னதாயாக. அங்கேயும் அதுதான் தத்ர பவ இத்தியஸ்ய அனுபபன்னதாயாக. அப்புறம் புரோக்தாதீனாம் தத்திதார்த்தானாம் அனுபபன்னதாயாக ஷஷ்யத்தஸ்ய அனுபபன்னதாயாக 4 ஆப்ஷன் கொடுத்தா அதில் எது கரெக்டான ஆப்ஷன்னா எதுக்கு என்ன, சப்தே வியாக்கரணே ஸ்வீகாரே மகாபாஷ்யே கா சங்கா நோத்பாதிதா அப்படின்னு எந்த சர்க்கை சொல்லலைன்னா ஷஷ்யத்தஸ்ய அனுபபன்னதாயா. அதை பற்றி வேறு பேசலை இதில் பாஷ்யத்தில் மகாபாஷ்யத்தில் அப்படின்னு சொன்னால் 4th ஆப்ஷன் இஸ் தி ரைட் ஆப்ஷன். சர்பிஷோ நாதனம் இக ஷஷ்டி விபக்தி பவதி. எந்த சூத்திரத்தினால அப்படின்னார், கர்மணா சேஷத்வேன விவக்ஷாயாம், கரணஸ்ய சேஷத்வேன விவக்ஷாயாம், விவக்ஷான்னு வக்துமிச்சா விவக்ஷா, கர்மணா சேஷத்வேன சொல்லப்பட்டதுனால அதுமாரி விவசாயம் எடுத்துக்கணும். கரணஸ்ய சேஷத்வேன கரணத்தை சொல்கிறதுக்கு ஆசைப்பட்டதுனால, சம்பந்தத்வேன விவக்ஷாயாம் அதிகரணஸ்ய சேஷத்வேன விவக்ஷாயாம்னு 4 ஆப்ஷன் கொடுத்தா இதில் இது கரெக்டு. சர்பிஷோ நாதனம் இக ஷஷ்டி விபக்தி பவதி. எதனால் வந்தது அப்படின்னா கரணஸ்ய சேஷத்வேன விவக்ஷாயாம். செகண்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். அப்புறம் ருததி பிராவ்ராஜீத், ருததி பிராவ்ராஜீத் அத்த ருததி பதே பஞ்சமி சப்தமி விபக்தி அஸ்தி. ருததி பதே சப்தமி விபக்தி அஸ்தி. அது எதனால் ஆப்ஷன் கொடுத்தார், நிர்தாரணே சாமீப்பியே அதிகரணே அநாதராதிக்யே பாவலட்சணே கர்ம பிரவச்சனீயஸ்ய யோகே அப்படின்னு கொடுத்தார். எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொன்னால் அநாதராதிக்யே பாவ லட்சணே அப்படிங்கிற சூத்திரத்து மூலமாக தான் என்ன வருது, ருததி பிராவ்ராஜீத் அப்படிங்கிறது சம்மந்தப்படுறது. அடுத்தது எஸ்ய ஹலஹா இத்தியத்ர எஸ்ய இத்யனேன கிரகணம் பவதி. எஸ்ய அப்படிங்கிறது என்னென்ன கிரகணம் பவதி, அது எதனால் வருது, கேவலம் பகாரஸ்யவா ஒன்று முதல் ஆப்ஷன், அகாரசகிதம் யகாரஸ்யவா யத் பிராதிபதிகேன நிஷ்பன்னஸ்ய ஷஷ்யந்தஸ்ய அப்படிங்கிறதுனாலையா உக்தேஷு ந கஸ்யாபி சொல்லப்பட்டதில் எதுலேயுமே இல்லை அப்படின்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்டார். எஸ்ய ஹலகாங்கிறது என்ன வருது, அகாரசகிதம் யகாரஸ்ய அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள் மூலமாக வருது. அடுத்தது ஏங் விருத்தவ் ஏத் விருத்தவ் இத்யஸ்மாத் தாத்தோஹோ ஏதிஷ்ட இது ரூபம் நிஷ்பத்யதே. ஏது விருத்தவ் இத்தியஸ்ய தாத்தோஹோ ஏதிஷ்ட இது ரூபம் நிஷ்பத்யதே. எதனால் விதிலிங் லகாரே இங்கே வருது, விதிலிங்க லகாரத்துலையா, அப்புறம் லுங் லகாரத்துலையா, ஆசீர்லிங் லகாரத்துலையா, லங் லகாரத்துலையா அப்படின்னு 4 கேள்வி கேட்டார். கேள்வி வேறு ஒன்றும் இல்லை, லுங் லகாரத்தில் தான் ஏத் விருத்தவ் இத்தியஸ்ய தாத்தோஹோ ஏதிஷ்ட அப்படின்னு ரூபம் சித்தியத்தின்னு புரிஞ்சுக்கோ.
அப்போது ஆப்ஷன் 2 இஸ் ரைட். அப்புறம் குருவரஹா இத்தியத்திர சரேஷ்டா சூத்திரேன ட பிரத்யயோ விதீயதே. எதனால் ஆன்சர் அதிகரணே உபபதே. ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ரைட். அப்புறம் சாரீபுத்திர பிரகரணம் அஸ்தி. சாகித்யத்துக்கு வர சாரீபுத்திர பிரகரணம்னு யார் எழுதினது அப்படின்னு கேட்குறா. மாதவ பிரணீதம், ஸ்ரீகர்ஷ பிரணீதம், அஸ்வகோஷ பிரணீதம், பில்கண பிரணீதம் 4 பேர். மாதவம் எழுதினதா, ஸ்ரீகிருஷ்ணன் எழுதினதா, அஸ்வகோஷம் எழுதினதா, பில்கணம் எழுதினதா அப்படின்னு கேட்டால் என்ன ஆன்சர் அப்படின்னா அஸ்வகோஷ பிரணீதம். அஸ்வகோஷர் தான் எழுதினது சாரீபுத்திர பிரகரணம். அப்புறம் அல்பக்லேசம் மரணம் தாரித்ரியம் அனந்தகம் துக்கம் இது கேன உக்தம். அல்பக்லேசம் மரணம் தாரித்ரியம் அனந்தகம் துக்கம் இது கேன உக்தம். யார் சொன்னா இந்த வார்த்தையை அப்படின்னு கேட்டார். பாணபட்டேன மாகேன சூத்ரகேன பாரவினா. இந்த வாக்கியம் எதில் வருது அப்படின்னா மிருச்சகடீயத்தில் வருது. அல்பக்லேசம் மரணம் தாரித்ரியம் அனந்தகம் துக்கம் இது. அப்போது தேர்ட் ஆப்ஷன் சூத்ரகேன இஸ் தி ரைட் ஆன்சர். ந வஞ்சனீயாக பிரபுவோ அனுஜீவிபிகி. பிரபுக்களை போய் நம்ம வஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா பிரபுக்களை அண்டி ஆழ்பவர்களால் பிரபுக்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது அப்படின்னு யார் சொன்னா? எந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டான். ஆப்ஷன் விசாகதத்தேன தண்டினா பாசேன பாரவினா அப்படி. இந்த மாதிரி ஒரு நீதி ஸ்லோகங்கள் இதெல்லாம் அர்த்தாந்தர்நியாசம் சூக்தயா சுபாஷிதங்கள்லாம் பாரவி சொல்லியிருக்கார். நான் வஞ்சனீயாக பிரபவா அனுஜீவிபிகின்னு பாரவினா உக்தம். இதில் கிராதார்ஜுனியத்தில் அடுத்து கஸ்ய வச்சகா நாரிகேள பல சம்மிதம் கல்பிதம். நம்ம நாரிகேள பாக்கம்போம், அதே மாதிரி திராட்சா பாக்கம்போம், கபித்த பாக்கம்போம். அதுமாரி திராட்சை பாக்கம்னா அப்படியே சுலபமாக எடுத்து போட்டுடலாம். நாரிகேள பாக்கம்னா அப்படியே உடச்சி நாரை எடுத்து அதுக்குள்ளே மட்டையை எடுத்துவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஓட்டை உடச்சி அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து திருகி அப்புறம் சாப்பிட்ணும். அவ்வளோ கஷ்டம். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. அந்த மாதிரி எழுதக்கூடியவன் யாருன்னு கேட்டோம். யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் விசாகதத்தனை சொல்லலாமா, பாரவியை சொல்லலாமா, தண்டின்னு சொல்லலாமா, பானபட்டனை சொல்லலாமா. நாரிகேள பாக்கம்னு பொதுவாக சொல்கிறது யாருக்குன்னா பாரவிக்கு தான். ஆப்ஷன் 2 இஸ் ரைட். அதோ லிகிதேஷு உபன்யாசகாரம் சொன்னத 4 பேர் கொடுத்துருக்கோம். இல்லை உபன்யாசகாரம்னா யார் அப்படின்னாக்கா நல்லா பேசக்கூடியவர் அவர். பாக்கி எல்லாரும் எழுதக்கூடியவர்கள். பானபட்டர், பில்கணர், தண்டி, அம்பிகா தத்த வியாசகா. இவங்கெல்லாம் நல்ல இதில் பார்த்தாலே டக்குன்னு தெரிஞ்சிடும். பானபட்டன், பில்கணன், தண்டி எல்லாம் உபன்யாசகம் பண்ணலவங்கெல்லாம் நல்லா எழுதி வச்சாங்க. நல்லா பேசக்கூடியவர் யார், நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லக்கூடியவர் யாருன்னா அம்பிகா தத்த தனியர்னு. அதுதான் கரெக்ட். நகி ரசாதிருத்தே கச்சிதர்த்தா பிரவர்த்ததே. இந்த ரசத்தை தவிர்த்து வேறு ஒன்றும் புதுசாக அர்த்தங்கள்லாம் ஒன்றும் கிடையாதுன்றார். எது அர்த்த புஷ்டியை நம்ம புரிஞ்சுக்கணும், அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னால் ரசத்தை தவிர்த்து வேறு ஒன்றுமே இல்லை. ரசாத் ரித்தேனா இல்லாமல் பிறகுதே கச்சிதர்த்தா பிரவர்த்தி. உண்மை எந்த ஒரு அர்த்தமும் புலப்படாது. பாவம் வேணும், ரசம் வேணும், இந்த ரச அனுபவம் வேணும். அதுதானே விபாவ அனுபவ விபிச்சாரி சம்யோகாத் ரசநிஷ்பத்தி அப்படின்னு சொன்னோம். யார்? கேன உக்தம் அப்படின்னா பரத்தேன. நாட்டியசாஸ்திரா எழுதின பரதன் தான் சொன்னார். நகி ரசாதிருத்தே கச்சிதர்த்தகா பிரவர்த்ததே இது. அடுத்தது அலங்கார சம்பிரதாயஸ்ய பிரவர்த்தகாச்சாரியா கஹா. அலங்கார சம்பிரதாயம் அப்படின்னு ஒன்று வந்துடுது. அலங்காரங்கள் சாகித்யத்தில் அலங்காரம். இந்த அலங்காரத்துக்கு ஒரு சம்பிரதாயம் முதல்ல ஆரம்பிச்சு அதுக்கு டிஃபரன்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிச்சவர் யார் தான் முதல் ஆளுங்கிறார் கேட்குறார். பிரவர்த்தகாச்சாரியா அது ஆரம்பித்து வச்சவர் இந்த அலங்கார பத்ததியை சம்பிரதாயத்தை அப்படின்னா அதுக்கு 4 ஆப்ஷன். வாமனஹா, பரதகா,
பாமகா, ருத்ரட்டா. இந்த 4 பேருமே அலங்கார சம்பிரதாயத்தை சேர்ந்தவா. அலங்காரத்துக்கு லட்சணங்கள்லாம் சொல்லியிருக்கிறவா. அலங்காரம்னா என்னங்கன்னு சொல்லி அலங்காரத்துக்கான விளக்கு உதாரணம் சொல்லியிருக்கிறவா. இதில் முதல்ல யார் பிரவர்த்தகாச்சாரியகான்னு ஆரம்பிச்சு வச்சவர் அப்படின்னு சொன்னால் வாமனரா, பரதரா, பாமகரா, ருத்ரட்டகான்னு கேட்டால் பாமகர். பிரவர்த்தகர் யார்? பாமகர். அதுக்கடுத்தது அதஸ்தனேஷு துன்யதே இது துனிஹி இத்தியனேன கோ அபிப்பிராய. துனி அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவோம்? துன்யதே இது துனிஹின்னு அதுக்கு விளக்கம் சொல்லிவிடும். அப்போது துன்யதே இது துனிஹி அப்படின்னு சொன்னால் அதனுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னா வியஞ்சக சப்தார்த்தி வியஞ்சனாசக்தி விங்கியார்த்தா விங்கிய காவியம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்தா. 4மே கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டான ஆன்சர் எது அப்படின்னா என்ன சொல்லியிருக்கார்? துன்யதே இது துனிஹி இத்தி அனேன கோ அபிப்பிராயா அப்படின்னு கேட்டதுக்கு விங்கியார்த்தா, விங்கியமான ஒரு அர்த்தத்தை தான் நம்ம அங்கே அதில் மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்க. ஆப்ஷன் 3 இஸ் ரைட். அதுக்கடுத்து அரஸ்து விரச்சிதம் புத்தகம் அஸ்தி. அரஸ்துன்னு ஒருத்தர் அவரால் எழுதினது புத்தகம் எது அப்படின்னு கேட்டார். தி ரிப்பப்ளிக்னு ஒரு புத்தகம், ஆன் தி சப்ளைம்னு ஒரு புத்தகம், அதெல்லாம் உங்கள் போர்ஷனில் கொடுத்துருக்குதான் கேட்குறேன். பொயட்டிக்ஸ்னு ஒரு புத்தகம், டேல் ஆஃப் 2 சிட்டிஸ் அப்படின்னு ஒன்றும் கன்ஃபியூஷனுக்கு ஒன்று கொடுத்துருக்கா. இந்த 4 புத்தகத்தில் அரஸ்து எழுதின புத்தகம் எது அப்படின்னு கேட்டால் பொயட்டிக்ஸ் அப்படிங்கிற புத்தகம் தான் அவர் எழுதினது, அதாவது ஃபாரின் ஸ்காலர்ஸ். அடுத்தது மாண்டூகாயினி சாக்கா கஸ்ய வேதஸ்ய வித்தியதே. எந்த வேதத்தில் மாண்டூகாயினி சாக்கா இருக்குது அப்படின்னு கேட்குறார். அது ஆப்ஷன் ரிக்வேதஸ்ய, யஜுர்வேதஸ்ய, அதர்வவேதஸ்ய, சாமவேதஸ்யன்னு 4 கொடுக்குறா. மாண்டூகாயினி சாக்கா சாமவேதஸ்ய. இப்படி ஒரு 70 கொஷின் நம்ம புரிஞ்சுட்டுருக்கோம் இது வரைக்கும்.